நம்ம யூஸ் பண்ற பென்சில்களை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல பென்சிலுக்கு தேவைப்படுற கிராஃபைட் கிளே கூட தண்ணீரை சேர்த்து சரியான அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல கிராஃபைட் பேஸ்ட்டை ஒரு பிரஷர் மிஷினுக்குள்ள கொடுத்து அதை பென்சிலுக்கு மைய பகுதியில் இருக்க லெட்டா மாத்தி எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த லெட் எல்லாத்தையுமே எடுத்து நல்லா ட்ரை பண்றாங்க. இதனால அந்த லெட் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிடும். நெக்ஸ்ட் அந்த லெட் எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸுக்குள்ள அடுக்கி அதை ஒரு பெரிய கண்டெய்னருக்குள்ள வச்சு நல்லாவே ஹீட் பண்ணிடுறாங்க. இதனால அந்த லெட் எல்லாமே இன்னும் கொஞ்சம் உறுதியாகிடுது. இப்போ பென்சிலோட மைய பகுதியில் இருக்க அந்த லெட் நமக்கு கிடைச்சிருச்சு. சோ இதே முறையில தான் கலர் லெட்டுகளையும் தயாரிக்கிறாங்க. கிளேக்கு பதிலா என்ன கலர் லெட் வேணுமோ அந்த கலர் கிளேயை ஆட் பண்ணிடுவாங்க. சோ இப்போ வாங்க பென்சிலுக்கு மேல இருக்க அந்த மரத்துண்டுகளை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்ப்போம். இந்த பென்சிலுக்கு தேவைப்படுற ஒரு வகையான மரத்தை இந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறாங்க. அண்ட் அதை ஒரு மிஷினுக்குள்ள கொடுத்துருவாங்க. அந்த மிஷினு அந்த மரத்தை ஒரு லெட் வைக்கிறதுக்கான பகுதியா அதை வெட்டி எடுத்துரும். அதுக்கப்புறம் இன்னொரு மிஷினுக்குள்ள கொடுத்து அந்த வெட்டி எடுத்த பகுதியில க்ளூகம் அப்ளை பண்ணிடுவாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக் மிஷினை வச்சு பேஸ்ட் தடவி இருக்க அந்த பகுதி எல்லாத்துலயுமே லெட்டை ஃபில் பண்ணிடுறாங்க. இப்போ பக்கத்து மிஷின்ல ஒரு கன்வேயர் பெல்ட்ல மேல் பகுதியில் வைக்கிறதுக்கான கட்டையை ரெடி பண்ணி எடுத்துக்கிறாங்க. இப்போ லெட் பேஸ்ட் பண்ணிருக்க அந்த கட்டை மேல மேல் பகுதியில் வர்ற கட்டையை ஒட்டி எடுத்துக்கிறாங்க. இப்போ அந்த கட்டையை ஒரு கன்வேயர் பெல்ட் மூலமா அனுப்பி அதை நம்ம மார்க்கெட்ல பாக்குற மாதிரி பல சைஸான பென்சில்களை கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. பல டைப்ல கட் பண்ணி எடுக்கப்பட்ட அந்த பென்சில்களை ஃபைனலா அந்த பென்சிலை கலர் பண்ணிட்டு அது மேல ஆட்டோமேட்டிக் மிஷின் மூலமா கம்பெனி ஸ்டாம்பை சீல் பண்ணிடுவாங்க. அண்ட் ஃபைனலா இந்த பென்சிலை பேக் பண்ணி சேல்ஸுக்கு அனுப்பிடுவாங்க. சோ இந்த முறையில தான் எல்லா கலர் பென்சில்களையுமே தயாரிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க.